गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दं व्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ॐ नमो नारायणाय। ॐ नमो भगवते वासुदेवाय। श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 5ஆம் தேதி. விஜயநாம சம்வத்சரம் உத்தராயணம் வசந்த ருத்து மேஷமாசம் சித்திர மாதம் கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசி திதி. இன்னைக்கு பாப விமோச்சன ஏகாதசின்னு இந்த ஏகாதசிக்கு பேர். பூரட்டாதி நட்சத்திரம் இப்பேற்பட்ட புண்ணியமான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 36வது தசகத்தை இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். நாராயண பட்டத்திரி பகவானுடைய அவதாரங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரவர் இந்த 36வது தசகத்தில் மகா புண்ணியமான தத்தாத்திரேயருடைய அவதாரத்தையும் சுவாமி பரசுராமராக அவதாரம் பண்ணத்தையும் இந்த 2 அவதார கதைகளை இந்த 36வது தசகத்தில் சொல்கிறார். இதுக்கு அடுத்த தசகம் 37வது தசகத்துலேருந்து தசமஸ்கந்தம் ஆரம்பம். கிருஷ்ணாவதாரத்துக்கு உள்ள நுழைய போகிறோம் அடுத்த கிளாஸ்லேருந்து. இப்போ இந்த 36வது தசகத்தில் இன்றைக்கி தத்தாத்திரேய அவதாரம் பரசுராம அவதாரம் இது ரெண்டையும் பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணியே பரசுராம சரித்தம் நாம
षट्त्रिंशं दशकम् अत्रेः पुत्रतया पुरा त्वमनसूयायां हि दत्ताभिधो जातः शिष्यनिबन्धतन्द्रितमनाः स्वस्थश्चरन् कान्तया दृष्टो भक्ततमेन हेहयमयी पालेन तस्मै वरान् अष्टैश्वर्यमुखान् प्रदाय ददिथ ஸ்வேனைவ சாந்தே வதம். அழகான ஸ்லோகம். இதில் இந்த முதல் ஸ்லோகத்தில் தத்தாத்திரேயருடைய அவதாரத்தை சொல்கிறாள். அத்ரி மகர்ஷிக்கும் அனசூயா தேவிக்கும் பிறந்தவர் சாக்ஷாத் பகவான் தத்தராக பிறந்தார். அந்த சுவாமிக்கு பேர் தத்தர். அவர் அத்ரியினுடைய புத்திரங்கிறதுனால ஆத்திரேயர்னு பேர். அவருடைய பேர் தத்தருங்கிறதுனால தத்த ப்ளஸ் ஆத்திரேய தத்தாத்திரேயர்னு அவர் சொல்கிறது. தத்தாத்திரேயர் பெரிய சித்த புருஷர். அவர் யோகி, அவதூதர். அனிமாதி சித்திகள் எல்லாம் அவர்கிட்ட இருந்தது, அஷ்ட சித்தியும். அதனால் நிறைய பேர் அவர்கிட்ட சிஷ்யாளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா அவர் மூலமாக யோகாபியாசம் பண்ணி அவர் மாதிரியே நல்ல சித்திகளெல்லாம், அனிமாதி கரிமாதி சித்தியெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக நிறைய பேர் அவரோட சிஷ்யாளாக வரணும்னு பார்த்தாள், தத்தாத்திரேயரோடு கூட. ஆனால் தத்தாத்திரேயருக்கு தோணித்து இந்த சித்திகள்லாம் பண்ணி மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அதனால் ஒன்றும் பலன் கிடையாது. அதனால் யோகத்தினுடைய எண்டே என்னென்னா ஞானப்பிரதமாக இருக்கணும். அதனால் ஞானம் இருக்கணும். அதுக்காகத்தான் வேணும்னு சொல்லிட்டு சிஷ்யால் இருந்தால் கெடுதல். ஏன்னா சிஷ்யன்கள்லாம் சித்தி வேணுங்கிறதுக்காக இவரோட சுற்றின்னு இருக்கான். அதனால் இந்த சிஷ்ய கணங்களெல்லாம் விட்டு தனியாக போகணும்னுட்டு அவருடைய மனைவியோடு கூட அவர் ஏகாந்தமாக இருக்கணும்னு சிஷ்யாலை விட்டுட்டு போனாள். அதை சொல்கிறாள் இந்த பட்டதிரி. அத்ரேஹே புத்திரதயா புராத்வம் அனசூயாயாம் ஹி தத்தாபிதோ. தத்தராக நீங்கள் தத்தர் என்ற நாமதேயத்தோடு கூட அனசூயைக்கும் அத்திரிக்கும் புத்திரனாக பிறந்தேள். அப்பொழுது உங்களுக்கு நிறைய சிஷ்ய கோட்டிகள் இருந்தாள். ஜாத சிஷ்ய நிபந்த தந்திரிதமனாக ஸ்வஸ்தரன் காந்தையா. சுதந்திரமாக ஒருவர் ஒருத்தர்கிட்டேருந்து பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சிஷ்ய கோட்டிகள் எல்லாரையும் விட்டுவிட்டு நீங்கள் மனைவியோடு கூட சரன்னு இப்படி பரிச்சரணம் பண்ணியிருந்தேள். திருஷ்டோ பக்ததமேன ஹேஹயமஹி பாலேன தஸ்மை வரான். அப்பொழுது ஹேஹய நாடுன்னு மத்திய பிரதேசில் ஒரு பெரிய நாடு இருந்தது, ஒரு பிரதேசம். அதுக்கு ராஜா க்ஷத்ரியாள்னா அங்கே ராஜாக்கள். கிருத்தவீரியன்னு ஒரு ராஜா. அந்த கிருத்தவீரியன்கிற ராஜாவுக்கு புள்ள அர்ஜுனன் ஒருத்தன். அர்ஜுனன் பல பேர் இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டாமா? இது மெட்ராஸ் அர்ஜுனன், இது தஞ்சாவூர் அர்ஜுனன் சொல்கிற மாதிரி, இது அமெரிக்கா அர்ஜுனன் இப்படி சொல்கிற மாதிரி, இவன் கிருத்தவீரியனுடைய பிள்ளைங்கிறதுனால கார்த்தவீரிய அர்ஜுனன் அவனுக்கு பேர் வந்தது. கார்த்தவீரிய அர்ஜுனன் அவன் நல்ல அழகாக அரசாளக்கூடிய நல்ல பக்திமான், தர்மத்தை கடைப்பிடிச்சுன்னு வரவன், அதர்மத்துக்கு போகமாட்டான். ரொம்ப பலசாலி. அப்பேற்பட்டவன் ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணி வந்திருந்தான். அவனுக்கு தத்தாத்திரேயர்கிட்ட ரொம்ப பக்தி. அவர்கிட்ட சிஷ்யனாக சேர்ந்தான். எல்லா சிஷ்யன்லையுமே ரொம்ப வசத்தியான சிஷ்யனுங்கிறாள் பட்டதிரி. பக்த தமேனங்கிறாள். எல்லாரும் பக்திமான் தான். ஆனால் பக்த தமஹா மோஸ்ட் சுப்பீரியர் ஆஃப் ஆல் ஆஃப் தம். திருஷ்டோ பக்த தமேன ஹேஹய மஹீபாலேன. மஹீபாலன்னா அரசன் அர்த்தம். ஹேஹே நாட்டுக்கு அரசனாக இருந்த அந்த அர்ஜுனன்கிட்ட தஸ்மை வரான் அஷ்ட ஐஸ்வர்ய முகான் பிரதாய ததித ஸ்வேனைவ சாந்தே வதம். அப்பொழுது அந்த அர்ஜுனன், கார்த்தவீரியார்ஜுனன், தத்தாத்திரேயர்கிட்ட சிஷ்யனாக இருந்து அவர்கிட்ட பக்தி பண்ணினான். பக்தியில் அவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாள். அப்போ அவனுக்கு நிறையா வரம் கொடுத்தாள். அஷ்டைஸ்வர்ய பிராப்திக்கு கொடுத்தாள். எல்லாம் அவனுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவன் கேட்டான், எனக்கு யார் மூலமாகவும் வதம் ஏற்படப்படாதுன்னு நான். அப்போ அவர் சொன்னார், அப்பா யமன் கூட உன்னை கொல்ல முடியாது, அப்படி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் உனக்கும் ஒரு அந்திம காலம் வரணுமே, அப்போது என்ன பண்ணுறதுனால், எனக்கு அந்திம காலம் வரணும்னு என்னால் என்னை யாராலும் வதம் பண்ணா நீங்களாக தான் இருக்கணும் நான். சுவாமி சரின்னு ஒப்புத்துண்டாள். நாராயண் நான் சாட்சாத் நானே உன்னை கொல்றேன், எப்போ காலம் முடிய போகிறதோ அப்போன்னார். அப்படியெல்லாம் வரம் கொடுத்து வச்சுருந்தார் அந்த கார்த்த வீரியார்ஜுனனுக்கு. அதை இந்த முதல் ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள்.
அத்ரேஹே புத்திரதயா புராத்வம் அனசூயாயாம் ஹி தத்தாபிதோ ஜாத சிஷ்ய நிபந்த தந்திரிதமனாஹ ஸ்வஸ்தச்சரன் காந்தயா திருஷ்டோ பக்ததமேன ஹேஹயமயீ பாலேன தஸ்மை வரான் அஷ்டைஸ்வத்யமுகான் பிரதாய ததித ஸ்வேனைவ சாந்தே வதம். அந்த சமயத்தில் ஏ நாட்டில் இருந்த ராஜாக்கள் க்ஷத்ரியாள், அவள்லாம் சந்திரவம்சத்து அரசாள், சந்திரவம்சத்து ராஜாக்கள். ஆனால் அவள் ரொம்ப துஷ்டாளாக இருந்துருந்தாள். அந்த வம்சத்தில் வந்த அர்ஜுனன்கிற கார்த்தவீரிய அர்ஜுனன் அதுக்கு மாறாக அவன் அதர்மத்துக்கு போகமாட்டான், தர்மத்திலேயே இருந்துருப்பான். நல்ல ராஜா அவன். அவனும் ராஜாவாக இருந்தான் அதே ஹேஹே தேசத்துக்கு. அப்போது என்ன ஆச்சு, இதுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள்னால பிராமணாள், வைஷ்யாள், சூத்ராள் இவா 3 பேரும் ஒரு கோஷ்டியாக சேர்ந்திருந்தாள். அவளோட ராஜாக்கள்லாம் கடுமையாக சண்டை போட்டுருந்தாள் எப்போ பார்த்தாலும். பார்கவா பிராமணாள் சில பேர் இருந்தாள், பிருகு குலத்தில் வந்தவாள், அவள்லாம் பார்கவா. இப்போ கூட பார்க்கலாம், நிறைய பேர் பார்கவன்னு பேர் வச்சுருந்துருப்பன் வடக்கு நாட்டில். அவள்லாம் பிருகு குலத்தில் வந்த பார்கவாள். அந்த பிராமணாள்லாம் கொஞ்சம் க்ஷத்ரிய குணம் இருக்கும், அவள்லாம் ரொம்ப ரஜோகுணம் ஜாஸ்தியாக இருக்கும். அவள்லாம் இப்போதும் இந்த ஹேஹே நாட்டு க்ஷத்ரிய ராஜாக்களோடு சண்டை போடுவாள், இந்த பிராமண ராஜாக்கள். ஆனால் அந்த சண்டையெல்லாம் இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்தது. அது கார்த்தவீரிய அர்ஜுனன் காலத்தில் இருந்தது. அப்படி 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அப்படி பிராமணால துவேஷிச்சுன்னு இருக்கப்பட்ட க்ஷத்ரிய ராஜாக்கள்னால் இருந்துட்டு இருந்த காலம் அது. அந்த சமயத்தில் அந்த அயோக்கிய ராஜாக்கள்னால் கொன்று பூபாரத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் சாட்சாத் பகவானான குருவாயூரப்பா நீங்கள் ஜமதக்னிக்கும் ரேணுகாக்கும் பிள்ளையாக இந்த பிருகு குலத்தில் பார்கவ குலத்தில் நீங்கள் பிறந்தேளே, உங்களுக்கு பேர் ராமன்னு பேர் வச்சாலே உங்கள் அப்பா. அந்த அழகான வைபவத்தை எடுத்து சொல்கிறாள் 2வது ஸ்லோகத்தில். சத்யம் கர்த்தும் அதார்ஜுனஸ்ய சவரம் தச்சக்தி மாத்ரா நதம் பிரம்மத்வேஷி ததாகிலம் நிருபகுலம் ஹந்தும் ச பூமேர்பரம் சஞ்சாதோ ஜமதக்னிதோ பிருகுகுலே த்வம் ரேணுகாயாம் ஹரே ராமோ நாம ததாத்மஜேஷு அவரஜஹ பித்ரோரதா சம்மதம். ஹே குருவாயூரப்பா, நீங்கள் பிரதிஜை பண்ணி கொடுத்துருந்தேள், தத்தராக இருந்தபோது பிரதிஜை பண்ணி கொடுத்துருந்தேள் கார்த்தவீரியனுக்கு. இந்த கார்த்தவீரியார்ஜுனனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருந்தேள், நானே உன்னை வதம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேள். அந்த பிரதிஜையை பூர்த்தி பண்ண வேண்டும் என்பதற்காகவே நீங்கள் பிருகு குலத்தில் அவதாரம் பண்ணேள். ஒரு ராமன்கிற பேரோடு கூட, அதோடு கூட பிரம்மத்வேஷிகளான இந்த ராஜாக்களை அழிக்கணும், பூபாரத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் அவதாரம் பண்ணேள். பிரம்மத்வேஷி ததாகிலம் நிருபகுலம் ஹந்தும் ச பூமேர்பரம். அயோக்கிய ராஜாக்களெல்லாம் க்ஷத்ரியாலெல்லாம் அழிக்கணுங்கிறதுக்காக பிறந்தேள். சஞ்சாத்தோ ஜமதக்னிதோ பிருகுகுலே, ஜமதக்னிங்கிற மகர்ஷி அவருக்கும் ரேணுகைக்கும் குழந்தையாக பிறந்தேள். பிருகுகுலே த்வம் ரேணுகாயாம் ஹரே ராமோ நாம ததாத்மஜேஷு அவரஜஹ. அப்பொழுது அவளுக்கு நிறைய குழந்தைகள் இருந்தது, ரேணுகைக்கும் ஜமதக்னிக்கும். அதில் கடைசி பிள்ளையாக பிறந்தார், அவருக்கு பேர் ராமர்னு பேர் வச்சாள். ராமர்னா எவ்வளோ ராமர் இருக்கார், தசரத ராமர், கோதண்ட ராமர், இப்படி பேர் வச்சு சொல்கிறது. அப்படி இந்த ராமருக்கு பரசுராமர்னு பின்னாடி பேர் வரப்போகிறது. ஏன்னா பரமேஸ்வரன் இவருக்கு அனுகிரகம் பண்ணி ஒரு பரசுன்னா கோடாலி, அந்த கோடாலியை கொடுக்க போகிறார். அதனால் அவருக்கு பரசுராமன்னு பேர் வந்தது. அந்த ராமரை பற்றி சொல்கிறாள், இந்த ராமர் அவதாரத்தை இந்த 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி. சத்யம் கர்த்தும் அதார்ஜுனஸ்ய சவரம் தச்சக்தி மாத்ரா நதம் பிரம்மத்வேஷி ததாகிலம் நிருபகுலம் ஹந்தும் ச பூமேர்பரம் சஞ்ஞாதோ ஜமதக்னிதோ பிருகுகுலே த்வம் ரேணுகாயாம் ஹரே ராமோ நாம ததாத்மஜேஷு அவரஜஹ பித்ரோரதா சம்மதம். கடைசி குழந்தையா நீங்கள் பிறந்தேள், ரேணுகைக்கும் ஜமதக்னிக்கும் பிராமண குலத்தில் பிருகு குலத்தில் பிறந்தேள் நீங்கள்ங்கிறாள். காரணத்தையும் சொல்கிறாள். கார்த்தவீரியார்ஜுனனை வதம் பண்ணி அவனுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும்னு ஒரு காரணம்.
கெட்ட ராஜாக்கள் எல்லாரையும் கொன்று பூபாரத்தை குறைக்கணுங்கிறதுக்காகவும் வந்து பிறந்தாளாம். லப்தாம் நாயகணः சதுர்தச வயாः கந்தர்வராஜே மனாக் ஆசக்தாம் கில மாதரம் பிரதிபிதுः क्रोधाकुलस्याज्ञया ताता ज्ञातिग सोदरैः सममिमां छित्त्वाथ शान्तात् पितुः तेषां जीवनयोगमापिथवरं माता च तेदाद्वरान्. பரசுராமனுடைய அப்பா ஜமதக்னி, அவருக்கு நிறைய பசங்கள். அதில் கடைசி பையன் இந்த ராமன். ஒரு நாள் என்னாச்சு, வழக்கமாக அவருடைய பத்னியான ரேணுகா நதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருவாள். இவருக்கு தீர்த்தங்கள்லாம் எடுத்துன்னு வருவாள், பூஜைக்கு புஷ்பம் தீர்த்தம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வருவாள் அங்கேருந்து நதியிலேருந்து. ஒரு சமயம் நதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிறத அந்த தீர்த்தத்தில் உயரக்க ஒரு கந்தர்வன் போயிட்டு இருந்தான். சித்திரரதன்னு ஒரு கந்தர்வன், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பான். அவன் ஆகாசத்தில் எப்படி போயின்னு இருக்கிறத அவனுடைய ரூபம் ரிஃப்ளெக்ஷன் அந்த தண்ணீரில் தெரிஞ்சுது. இவள் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கப்பட்டவள் இந்த தண்ணீரை பார்த்தா, தண்ணீரில் அவனுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்த்தாள். ஒரு க்ஷண காலம் அவன் மனசு என்ன தோணித்து, ஆஹாஹா, இப்படி கூட ஒருத்தன் ரூபவான், இவ்வளோ அழகான ஒருத்தன் இருப்பனா லோகத்தில், எவ்வளோ அழகாக இருக்கான்னு இன்னொரு தடவை அந்த ரூபத்தை ரிஃப்ளெக்ஷன் இன் தி வாட்டர் அதை மறுபடியும் பார்த்தாள். அவளுக்கு உடம்பெல்லாம் விஷத்து கொட்டி கொடுத்து, ஒரு மனசு ஒரு தடவை பிரமை ஆயிடுத்து. அப்புறம் ஸ்நானம் பண்ணிவிட்டு இந்த பிரமையை போக்கிவிட்டு ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தாள். இருந்தாலும் அவனையே நினச்சிட்டு இருந்தாள் கொஞ்ச நாளைக்கு. மகர்ஷி ஜமதக்னி உள்ளே வந்து பூஜை பண்ணுறதுக்காக ஆரம்பித்தார். பூஜைக்குள்ள சாமகிரின்னா எடுத்துன்னு வந்தியான்னு கேட்டுருந்தாள். இவள் மனசு இன்னமும் அந்த கந்தர்வன் மேலேயே இருந்துட்டு இருந்தது. இவள் ஞான திருஷ்டினாலே தெரிஞ்சிருந்தாள், ஆஹா உன்னுடைய மனசு சஞ்சலமாகிடுத்தான்னாள். உடனே பிள்ளைய கூப்பிட்டாள், மூத்த பிள்ளைய. அம்மாவை வெட்டுடான்னாள். அம்மா கழுத்து நீ வெட்டுனாள். இவள் பதிவிரத்தை இல்லை, என்னால் வெட்டுனாள். அவன் சொன்னான், நான் உங்களுக்கும் மாதா பிதா ரெண்டு பேரும் எனக்கு சமம், மாத்திருகத்தி நான் பண்ண மாட்டேன்னு விட்டான் அவன். இப்படி ஒவ்வொரு பிள்ளையாக கூப்பிட்டார். ஒரு பிள்ளையும் அம்மா வெட்டுறதுக்கு சம்மதிக்கலை. கடைசியிலே இருக்கப்பட்ட ராமனுங்கிறதான இந்த பரசுராமர் இருக்காரே, அவரை கூப்பிட்டார். அப்பா நீ போய் உங்கள் அம்மா தவறு பண்ணிவிட்டால் அவளை கழுத்தை வெட்டுனார். உடனே அவர் கேட்கவே இல்லை பதில். கத்தியை எடுத்தார், பட்டுன்னு அம்மா கழுத்தை வெட்டிவிட்டார் ராமர். அதன் பிறகு அப்பா சொன்னார், அவளை வெட்டினது மாத்திரம் போராது, நான் வெட்டுன்னு சொன்னேன், உன்னுடைய சகோதராள் ஒருத்தர் கூட என் சொன்னத்தை கேட்கல, அதனால் அவள் எல்லார் கழுத்தையும் வெட்டினாள். உடனே அவர் அவள் எல்லா கழுத்தையும் வெட்டினார். ஜமதக்னிக்கு ரொம்ப சந்தோஷம். இவன் பித்ரு வாக்கியத்தை சொல்கிறான், கடைபிடிக்கிறான் இல்லையா, அப்பா சொன்னத்தை செய்கிற பிள்ளைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாள். அப்பா உன் மேலே எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ என்ன வரம் வேணா கேளு தரேன்னாள். அப்படின்னா எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னா என்ன, இப்போ நான் வெட்டினேனே எங்கள் அம்மா என் சகோதரால் எல்லாரும், அவள் எல்லாருடைய தலையும் மறுபடியும் வந்து ஒட்டிக்கணும், அவள் எல்லாருக்கும் உசிறு மறுபடியும் வரணும். அதோட கூட அவளுக்கு நான் வெட்டினதே மனசில் ஞாபகம் இருக்கப்படாது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது, ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, தாங்கள் வெட்டப்பட்டோங்கிறதே அவளுக்கு உணரப்படாது. அந்த நிலைக்கு அவளை கொண்டுடணும் என்று சொல்லி வேண்டினான். அவர் உடனே சந்தோஷமாக அப்படியே ஆட்டும்னால் அவருடைய மனைவி ரேணுகா உயிர் பிடிச்சு எழுந்திருந்தால், அந்த பிள்ளைகள் எல்லாமும் உயிரோடு எழுந்திருந்தார்கள். அதுதான் இங்கே சொல்கிறாள் பட்டதிரி. லப்தாம் நாயகணः சதுர்தச வயாः கந்தர்வராஜே மனாக் ஆசக்தாம் கில மாதரம் பிரதி பிதுः क्रोधाकुलस्याज्ञया ताता ज्ञातिग सोदरैः सममिमां छित्त्वाथ शान्तात् पितुः तेषां जीवनयोगमापिथवरं माता च तेदाद्वरान्. தங்களுடைய 14வது வயசில், ஏ குருவாயூரப்பா, ராமராக நீங்கள் பிறந்திருந்த நீங்கள் எல்லா வேதத்தையும் கற்று தேர்ந்து ரொம்ப பண்டிதனாக இருந்தேள். லப்தாம் நாயகணः சதுர்தய வயாः. அப்பொழுது என்ன ஆச்சு, ஒரு நாளைக்கு கந்தர்வராஜே மனா ஆசக்தாம் கிலமாதரம் பிரதி, உங்கள் அம்மா
ஒரு சித்திரரதன்கிறதான கந்தர்வன் மேலே சொல்ப ஆசை ஏற்பட்டதுனால உங்கள் அப்பா ரொம்ப கோபம் ஏற்பட்டு அவளை வெட்ட சொன்னாள். தாத்தா ஜாதிக சோதரை சமமிமாம் சித்வாத சாந்தாத் பிதுஹு. நீங்கள் அப்பாவை சாந்தம் பண்ணினேள், உபசாந்தனா பண்ணினேள். எப்படி அம்மாவை வெட்டி சகோதராலயம் வெட்டி அப்பாவுடைய ஆக்ஞப்படி நீங்கள் கேட்டுன்றேள், சொன்னதை கேட்டேள். உடனே அவர் சந்தோஷப்பட்டாள். தேஷாம், அப்போ என்ன வரம் வேணும் கேளுனாள். அப்போ அம்மா சகோதரால் எல்லாரும் மறுபடியும் உயிர்ப்பித்து எழ வேணும்னு கேட்டேள். அப்படியே ஆகட்டும் நாள். தேஷாம் ஜீவன யோகமா பிதவரம் மாதாச்ச தேதாத்வரான். அம்மாவான ரேணுகா சந்தோஷம் ஏற்பட்டு இவருக்கு மறுபடியும் பல வரங்களை தன் கடைசி குழந்தையான ராமனை கொடுத்தாலாம். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். அடுத்த ஸ்லோகம் 4வது ஸ்லோகம். பித்ரா மாத்ருமுதேஹே தவா கிருதவியத் தேனோ நிஜாதாஸ்ரமாத் பிரஸ்தாயாத பிருகோர்கிரா ஹிமகிரௌ ஆராத்ய கௌரீபதிம் லப்த்வா தத்பரஜும் ததுக்த தனுஜத் சேதி மகாஸ்திராதிகம் பிராப்தோ மித்ரம் அதாக்கிருத விரணமுனிம் பிராப்யாகமஸ்வாசிரமம். ஜமதக்னி மகர்ஷி தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தன்னுடைய ஆசிரமத்துக்கு காமதேனுவை அழைச்சின்னு வந்தாள். காமதேனு மனசில் என்னென்ன நினச்சாலோ அது எல்லாத்தையும் கொடுக்கும். அப்பேற்பட வசதியான பசுமாடு இது. அப்பொழுது அந்த ஆசிரமத்திலேருந்து அதே ஆசிரமத்தில் இந்த ராமனுடைய தாத்தா ரிச்சிகர்னு ஒரு மகர்ஷி, அவர் சொன்னார், ராமா, நீ இமாலய மலைக்கு போய் பரமேஸ்வரனை நோக்கி நீ தபஸ் பண்ணு, அவர் உனக்கு பூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லி அனுப்பிச்சாள். அதுபடியே இவர் இமாலய மலைக்கு போய் தபஸ் பண்ணாள். அப்பொழுது பரமேஸ்வரன் நேர இவருக்கு அனுகிரகம் பண்ணி பலவிதமான ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்தாள். அதோடு கூட பரசுங்கிறதான ஒரு கோடாலி, இந்த கோடாலிங்கிற ஆயுதத்தையும் பரமேஸ்வரன் இவருக்கு கொடுத்தார் அனுகிரகம் பண்ணி. அதுதான் இங்கே சொல்கிறாள். அப்பொழுது ரிச்சிகர் சொன்னார், என்னை உபதிரவம் பண்ணிட்டு இருக்கான் ராட்சசனத்தன், அவனை கொல்லுனார். அந்த ஆயுதத்தினால அசுரனை கொன்னார் பரசுராமர். அகிருத்தவரணர்னுட்டு ஒரு முனிவர், அவர்கிட்ட ஸ்நேகம் ஏற்பட்டது. இந்த விஷயங்கள் எல்லாம் பட்டதிரி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். பித்ரா மாத்ருமுதே தவா கிருதவியத் தேனோ நிஜாதாஸ்ரமாத். காமதேனுவை உங்கள் அப்பா அம்மாவை திருப்தி பண்ணுங்கிறதுக்காக அழிச்சுன்னு வந்தார் ஆசிரமத்துக்கு. பிரஸ்தாயாத பிருகோர்கிரா ஹிமகிரௌ ஆராத்ய கௌரீபதிம். அதன் பிறகு உங்களுடைய தாத்தாவான ரிச்சிகர் அவர் அனுகிரகம் பண்ணி சொன்னாள், பரமேஸ்வரனை போய் நீ தபஸ் பண்ணுன்னு. அதனால் ஹிமாலயத்துக்கு போய் பரமேஸ்வரனை தபஸ் பண்ணேள் நீங்கள். பிரஸ்தாயாத பிருகோர்கிரா ஹிமகிரௌ ஆராத்ய கௌரீபதிம் லப்த்வா தத்பரஜும் ததுக்த தனுஜ சேதி மகாஸ்திராதிகம். அவர் அனுகிரகம் பண்ணி பரசுங்கிறதான ஒரு கோடாலியை உங்களுக்கு கொடுத்தாள். அதை நீங்கள் வச்சுட்டேள். பலவிதமான அஸ்திரங்கள்லாம் அனுகிரகம் பண்ணி கொடுத்தாள் பரமேஸ்வரர். பிராப்தோ மித்ரமதாக்கிருத விரணமுனிம். அகிருத்த விரணர்னு அவர் பேர். அகிருத்த விரணர்னு ஒருத்தர், அவர் தான் அவருக்கு ஃப்ரெண்டானார். பிராப்யாகம ஸ்வாசிரமம். பிறகு தங்களுடைய ஆசிரமத்துக்கு நீங்கள் வந்து சேர்ந்தேலாமே இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். பித்ரா மாத்ருமுதே தவா கிருதவியத் தேனோ நிஜாதாஸ்ரமாத் பிரஸ்தாயாத பிருகோர்கிரா ஹிமகிரௌ ஆராத்ய கௌரீபதிம் லப்த்வா தத்பரஜும் ததுக்ததனுஜ சேதி மகாஸ்திராதிகம் பிராப்தோ மித்ரமதா கிருதவிரணமுனிம் பிராப்யாகமஸ்வாசிரமம். இப்படி அழகான இந்த 4 ஸ்லோகங்கள். இதை இப்போ அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே பரசுராமச்சரிதவர்ணனம் நாம ஷட்ரிம்ஷம் தசகம். அத்ரேஃ புத்ரதயா புராத்வமனசூயாயாம் ஹி தத்தாபிதோ. அத்ரேஃ புத்ரதயா புராத்வம் அனசூயாயாம் ஹி தத்தாபிதோ
अत्रेः पुत्रतया पुरात्वमनसूयायां हि दत्ताभिधो अत्रेः पुत्रतया पुरात्वमनसूयायां हि दत्ताभिधो जातः शिष्यनिबन्धतन्द्रितमनाः स्वस्थश्चरन् कान्तया जातः शिष्यनिबन्धतन्द्रितमनाः स्वस्थश्चरन् कान्तया जातः शिष्यनिबन्धतन्द्रितमनाः स्वस्थश्चरन् कान्तया दृष्टो भक्ततमेन हेहयमहीपालेन तस्मै वरान् दृष्टो भक्ततमेन हेहयमहीपालेन तस्मै वरान् दृष्टो भक्ततमेन हेहयमहीपालेन तस्मै वरान् अष्टैश्वर्यमुखान् प्रदाय ददिथ स्वेनैव चान्ते वधम् अष्टैश्वर्यमुखान् प्रदाय ददिथ स्वेनैव चान्ते वधम् अष्टैश्वर्यमुखान् प्रदाय ददिथ स्वेनैव चान्ते वधम् सत्यं कर्तुमथार्जुनस्य च वरम् तच्छक्तिमात्रानतम् सत्यं कर्तुम् अथार्जुनस्य च वरम् तच्छक्तिमात्रानतम् सत्यं कर्तुम् अथार्जुनस्य च वरम् तच्छक्तिमात्रानतम् ब्रह्मद्वेषि तदाखिलम् नृपकुलम् हन्तुं च भूमेर्भरम् ब्रह्मद्वेषि तदाखिलम् नृपकुलम् हन्तुं च भूमेर्भरम् ब्रह्मद्वेषि तदाखिलम् नृपकुलम् हन्तुं च भूमेर्भरम् सञ्जातो जमदग्नितो भृगुकुले त्वं रेणुकायां हरे सञ्जातो जमदग्नितो भृगुकुले त्वं रेणुकायां हरे सञ्जातो जमदग्नितो भृगुकुले त्वं रेणुकायां हरे रामो नाम तदात्मजेषु अवरजः पित्रोरधाः सम्मदम् रामो नाम तदात्मजेषु अवरजः पित्रोरधाः सम्मदम् रामो नाम तदात्मजेषु अवरजः पित्रोरधाः सम्मदम् लब्धाम्नाय गणः चतुर्दशवयाः गन्धर्वराजे मनाक् लब्धाम्नाय गणश्चतुर्दशवयाः गन्धर्वराजे मनाक् लब्धाम्नाय गणश्चतुर्दशवयाः गन्धर्वराजे मनाक् आसक्तां किल मातरं प्रति पितुः क्रोधाकुलस्याज्ञया आसक्तां किल मातरं प्रति पितुः क्रोधाकुलस्याज्ञया आसक्तां किल मातरं प्रति पितुः क्रोधाकुलस्याज्ञया ताताज्ञातिग सोदरैः सममिमां छित्त्वाथ शान्तात् पितुः ताताज्ञातिग सोदरैः सममिमां छित्त्वाथ शान्तात् पितुः ताताज्ञातिग सोदरैः सममिमां छित्त्वाथ शान्तात् पितुः तेषां जीवनयोगमापिथवरम् माता च तेदात्वरान् तेषां जीवनयोगमापिथवरम् माता च तेदात्वरान् तेषां जीवनयोगमापिथवरम् माता च तेदात्वरान् पित्रा मातृमुदेः तवाकृतवियत् धेनोर्निजादाश्रमात् पित्रा मातृमुदेः तवाकृतवियत् धेनोर्निजादाश्रमात् पित्रा मातृमुदेः तवाकृतवियत् धेनोर्निजादाश्रमात् प्रस्थायाथ भृगोर्गिरा हिमगिरौ आराध्य गौरीपतिम् प्रस्थायाथ भृगोर्गिरा हिमगिरौ
ஆராத்ய கௌரீபதிம் பிரஸ்தாயாத பிருகோர்கிரா ஹிமகிரௌ ஆராத்ய கௌரீபதிம் லப்த்வா தத்பரசும் ததுக்ததனுஜ சேதி மகாஸ்திராதிகம் லப்த்வா தத்பரசும் ததுக்ததனுஜ சேதி மகாஸ்திராதிகம் பிராப்தோ மித்ரமதாக்ருத பிரணமுனிம் பிராப்யாகமஸ்வாஸ்ரமம் பிராப்தோ மித்ரமதாக்ருத விரணமுனிம் பிராப்யாகமஸ்வாஸ்ரமம் பிராப்தோ மித்ரம் அதாக்ருத விரணமுனிம் பிராப்யாகமஸ்வாஸ்ரமம். ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்றாள், சுவாமி பரசுராமன் கார்த்த வீரியார்ஜுனனை வதம் பண்ண காரணத்தை சொல்றாள். ஆகேட்டோபகதோர்ஜுனः சுரகவி சம்பிராப்த சம்பத்கணைः त्वत्पित्रा परिपूजितः पुरगतो दुर्मन्त्रिवाचा पुनः गां क्रेतुं सचिवं न्ययुङ्क्तकुधिया तेनापि रुन्धन् मुनि प्राणक्षेपसरोषगो हतचमू சக்கரேன வத்சோஹிருதः. ஒரு சமயம் கார்த்த வீரியார்ஜுனன் காட்டுக்கு வேட்டையாட போனான். காட்டில் வேட்டையாடிவிட்டு ரொம்ப களைப்பாகி இப்படி தேடின்னு இருக்கிறதே அங்கே ஜமதகிரியினுடைய ஆசிரமம் தென்பட்டுது. அப்போ அங்கே வந்தான், ஏதான் தீர்த்தத்தை சாப்பிட்டு போகணுன்ட்டு தன்னுடைய சைன்யத்தோடு கூட ஜமதக்னியினுடைய ஆசிரமத்துக்கு வந்தான். அங்கே ஜமதக்னி முன்னாடியே பார்த்தோம் ஒரு போன ஸ்லோகத்தில், காமதேனுவை அங்கே தன் பத்னிக்கு உபகாரமாக இருக்கட்டுமேனு காமதேனுவை அழைச்சின்னு வந்திருக்கார். காமதேனு எதை நினச்சாலும் கொடுப்பள். அப்போ இந்த ராஜா வந்தவுடனே களைப்பாக இருந்த ராஜாவுக்கு பெரிய போஜனத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் கொடுத்தாள். அவன் ராஜா ரொம்ப சந்தோஷம். அவன் நல்ல ராஜா. அவன் கார்த்த வீரியார்ஜுனன் நல்ல மனசில் நல்லவன். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆஹா, இவ்வளவு திவ்ய போகங்களோடு கூட நீங்கள் என்னை உபச்சரிச்சிருக்கீங்களே சொல்லி அவருக்கு தன்னுடைய கிருத்தஜதையை தெரிவிச்சுட்டு அவன் திரும்பி ராஜா அவனுடைய அரண்மனைக்கு போய் சேர்ந்தான். அங்கே அவனுக்கு கெட்ட மந்திரிகள் சில பேர் இருந்தாள், அது துர்புத்திகள் சில பேர் இருந்தாள். இந்த துர்புத்தியான மந்திரிகள் அவங்ககிட்ட சொன்னால், எப்பேற்பட்ட காமதேனு பற்றியா, அது இந்த ஆசிரமத்தில் போய் இருந்து வேஸ்டாகிறதே, அது நம்ம அரண்மனையில் இருந்தாக்க எவ்வளோ நன்னா இருக்கும், அதை வேணால் நம்ம எடுத்துன்னு வந்து விடலாமா, அங்கேருந்து அவருக்கு ஏதானும் பணத்தை கொடுத்து வேலை பேசிவிட்டு அதை வேணால் எடுத்துன்னு வந்து விடலாமேன்னான். இது அவனுக்கு சரியாப்பட்டது. உடனே அவன் சேனையோடு கூட மந்திரி அனுப்பிச்சான். அது சரியான முட்டாள் மந்திரி. அவன் நேரம் வந்து ஜமதகிரிகிட்ட சொன்னான், நீங்கள் வெறும் ரிஷி தானே, உங்களுக்கு பசுமாடு வேணும்னா அரண்மனையில் நல்ல பசுமாடுகள் இருக்குது, அதை கொண்டு வந்து கட்டுறோம். இந்த காமதேனுவை ராஜா அபேட்சிக்கிறார், அதை நீங்கள் என்ன விலை கொடுத்து நீங்கள் விற்க போகிறீங்கன்னு கேட்டான். அவர் சொன்னார், அப்பா இந்த காமதேனு விலைக்கு வராது, நான் விற்கிறதாவும் இல்லை, அதனால் ராஜாட்ட போய் சொல்லு, இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னார். மந்திரிக்கு ரொம்ப கோபம் வந்தது. அவன் சக்கராயுதத்தை எடுத்து அவரை கொன்னுவிட்டான். ஜமதக்னியை கொன்னுவிட்டு இந்த காமதேனுடைய கண்ணுக்குட்டி இருந்தது, அதை பிடிச்சி இழுத்துட்டு நேராக அரண்மனைக்கு வந்துட்டான். அது பெரிய ஆபத்தாப்படுத்து. அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார், கார்த்த வீரியார்ஜுனனுடைய அழிவுக்கு காரணம் அவனுடைய துர்புத்திகளான மந்திரிகளினுடைய கெட்ட காரியங்கள்னால பண்ணப்பட்டது. அதை பட்டத்திரி இந்த 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ஆகேட்டோபகதோர்ஜுனः சுரகவி சம்பிராப்த சம்பத்கணை, தன் சைன்யத்தோடு கூட வேட்டையாடி களைச்சு போய் ஜமதக்னியுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தான் ராஜா கார்த்த வீரியார்ஜுனன். அப்போ என்னாச்சு? त्वत्पित्रा परिपूजितः पुरगतो दुर्मन्त्री वाचा पुनः. உங்கள் அப்பா ஜமதக்னி காமதேனுடைய ஒத்தாசையினால் அந்த ராஜாவுக்கு திவ்ய போகங்கள் கொடுத்து திவ்ய சாப்பாடெல்லாம் போட்டு உபச்சரித்தாள். அவன் திரும்பி சந்தோஷமாக அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். புரகதோ துர்மந்திரி வாச்சா புனः, அவனுக்கு இருக்கப்பட்ட துர்மந்திரிகள், கெட்ட புத்தி உள்ள மந்திரிகள் கெட்ட அட்வைஸை கொடுத்தாள். காம் கிரேத்தும் சச்சிவம் ஞயுங்த குதியா, அப்பொழுது
திரும்பி எல்லாரையும் அனுப்பிச்சான் மந்திரிகளெல்லாம் போய் விலை பேசி அந்த பசுமாட்டை வாங்கின்னு வந்துருங்கோன்னுட்டு காம் கிரேத்தும் சச்சிவம் ஞயுங்த குதியா தேனாபி ருந்தன் முனி. அப்பொழுதுதான் அந்த மந்திரிகள் ஜமதக்னிகிட்ட பேரம் பேசினாள் கொடுக்குறலான்ட்டு. அவர் கொடுக்கல. அதனால் என்ன பண்ணான், அவரை வதம் பண்ணான். பிராணக்ஷேப சரோஷ கோஹத சமூ சக்கரேன வத்சோஹிருதா வத்சோஹிருதா. சக்கராயுதனால் அவரை கொண்டுபிட்டு காமதேவனுடைய கண்ணுக்குட்டியை பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டான் அரண்மனைக்கு. அதுதான் அந்த கார்த்த வீரிய அர்ஜுனனுக்கு பரசுராமர் அவனை வதம் பண்ண போகிறாள் இந்த காரணத்தை வச்சுண்டு. அதை இந்த 5வது ஸ்லோகத்தில் பட்டதிரி அழகாக வர்ணித்தாள். கண்ணுக்குட்டியை திருடிந்து போன விஷயத்த கேட்ட பரசுராமன் அப்பா இறந்ததை நினச்சி ரொம்ப கோபம் அடைஞ்சு என்ன பண்ணாங்கிறத 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி வர்ணிக்கிறாள். சுக்ரோ ஜீவித தாத வாக்கிய சலித क्रोधोऽथ सख्या समम् बिभ्रद्यात महोदरोपनिहितम् चापम् कुठारम् शरान् आरूढः सह वाहयन्त्रिकरथम् माहिष्मतीमाविशन् वाग्भिर्वत्समदाशुषि क्षितिपतौ सम्प्रास्तुत्थाः सङ्गरम्. பரசுராமருக்கு தன் பிதா ஜமதக்னி இந்த துர்மந்திரி வச்சனத்தினால கார்த்தவீரியனுடைய மந்திரிகள்னால வதம் செய்யப்பட்டாருங்கிறத தெரிஞ்சுண்டு அதோடு கூட கண்ணுக்குட்டியை பிடிச்சி இழுதுன்னு போயிட்டாள், அவள்னா திருடின்னு போயிட்டாளுங்கிறத தெரிஞ்சுட்டான். உடனே பரசுராமர் பரமேஸ்வரனை தியானம் பண்ணாலாம். தியானம் பண்ணோடனே பரமேஸ்வரர் அவருக்கு ஒரு பெரிய கோடாலி, வில்லு, பானம் இதெல்லாம் வந்து கொடுத்தாள். பரமேஸ்வரனுடைய தூதன் மகோதரன் ஒருத்தன், பரமேஸ்வரனுடைய பிரமத கணங்களில் ஒருத்தன் மகோதரன். அந்த மகோதரன்கிறவன் வந்து பரசுராமருக்கு கோடாலி, வில்லு, பானம் இதெல்லாம் கொடுத்தான். அதெல்லாம் அவர் தரிச்சுண்டு அகிருத்தவரணருங்கிற ஸ்நேகிதரோடு கூட தேரில் ஏறி ராஜா கார்த்தவீரிய அர்ஜுனன் இருக்கப்பட்ட மாகிஷ்மதிங்கிற பட்டணத்துக்கு போய் சேர்ந்தான். அங்கே போய் ராஜாவை பார்த்து போய் கேட்டான். முதல்ல இனிமையான வாக்கியத்தினால கேட்டான், நீங்கள் கண்ணுக்குட்டியை பிடிச்சி இழுத்துன்னு வந்துட்டாலுமே அதை திருப்பி கொடுங்கன்ட்டு. அவள் மந்திரிகள்லாம் அதெல்லாம் கொடுக்குறதா இல்லைன்னுட்டாள். உடனே கோபம் ஏற்பட்டு சண்டை யுத்தம் போட ஆரம்பித்தான். பரசுராமர் கார்த்தவீரிய அர்ஜுனனோடு கூட அவனுடைய சைன்யத்தோடு கூட சண்டை போட ஆரம்பித்தாள். அதை இந்த 6வது ஸ்லோகத்தில் படுதறி சொல்கிறாள். சுக்ரோ ஜீவித தாத்த வாக்கிய சலித்த, இறந்து போன தன் பிதா ஜமதக்னியே சுக்கராச்சாரியாள் உஷிர்ப்பிச்சாள். அப்போது ஜமதக்னிக்கு உஷிர் வந்தது. உஷிர் வந்த ஜமதக்னி பிள்ளையான பரசுராமர்கிட்ட சொன்னாள், அப்பா இந்த கார்த்தவீரிய அர்ஜுனன் பண்ண கதைகள் என்னை கொண்டுபிட்டு கண்ணுட்டி எடுத்துன்னு போயிட்டான்னு சொன்னாள். சுக்ரோ ஜீவித தாத்த வாக்கிய சலித்த குரோதோத சக்கியா சமம், தன் கூட அகிருத்த விரணருங்கிற ஸ்நேகிதரோடு கூட போனான். பிப்ரத்து தியாத மகோதரோபனிஹிதம், பரமேஸ்வரனுடைய சிவகணங்களில் ஒருத்தரான மகோதரங்கிறவரை அப்படி தியானம் பண்ணான். அவர் என்னத்தை கொடுத்தாள்? சாப்பம் குட்டாரம் ஷரானு, நல்ல திவ்யமான ஒரு வில்லு, நல்ல திவ்யமான ஒரு கோடாலி, சண்டைக்கு போடுற கோடாலி, நல்ல அம்புகள், யுத்தத்துக்குள்ளான எல்லா விஷயங்களையும் எடுத்து கொடுத்தாள் அந்த மகோதரர். அதையும் எடுத்துட்டாள். அதையும் கவச்சத்தெல்லாம் போட்டுனான். பிப்ரத்யாத மகோதரோபனிஹிதம் சாப்பம் குட்டாரம் ஷரான் ஆரூடா சகவாகயந்திரகரதம், அவர் கொடுத்த நல்ல திவ்யமான தேரில் ஏறிண்டாள். 2 நல்ல குதிரைகள் அதில் விரட்டிண்டு மாகிஷ்மதீம் ஆவிஷன்னு, கார்த்தவீரிய அர்ஜுனனுடைய பட்டணமான மாகிஷ்மதிக்குள்ளே நுழைஞ்சாள். அங்கே போய் என்ன பண்ணாள்? வாக்பிர்பவத் சமதா சுஷிக்ஷிதி பதௌ, அந்த ராஜாவான கார்த்தவீரிய அர்ஜுனனோடு கூட முதல்ல இனிமையான சொற்கள்னால கண்ணுக்குட்டியை திருப்பி கொடுன்னு கேட்டாள். அவன் கொடுக்கல. சம்பிராஸ்துதாக சங்கரம், அவன் சண்டை போட ஆரம்பித்தோடனே இவனும் சண்டை போட ஆரம்பித்தாள். இப்போ 2 பேருக்கும் யுத்தம் நடந்தது. சுக்ரோ ஜீவித தாத வாக்கிய சலித குரோதோத சக்கியா சமம் பிப்ரத்யாத மகோதரோபனிஹிதம்
சாபம் குடாரம் ஷரான் ஆரூட சகவாக யந்திரகரதம் மாயுஷ்மதீமாவிஷன் வாக்பிஹி வத்சமதாசுஷி க்ஷிதிபதௌ சம்பிராஸ்துதாக சங்கரம். அடுத்த 7வது ஸ்லோகத்தில் கார்த்த வீரிய அர்ஜுனனுடைய சேனையெல்லாம் வதம் பண்ணாள் பரசுராமர். புத்திராணாமயுதேன சப்ததசபிஹி ச அக்ஷௌஹிணீபிர்மஹா சேனானீபிஹி அநேகமித்ர நிவகைஹி வியாஜிரும்பிதா யோதனஹ சத்யஸ்த்வத் ககுடார பாணவிதலன் நிசேஷ சைன்யோத்கரோ பீதி பிரத்ருத நஷ்டசிஷ்ட தனயஹ துவாமாபதத்ஹேஹயஹ. ஹே குருவாயூரப்பா, அந்த கார்த்த வீரிய அர்ஜுனன் தன்னுடைய 10,000 புத்திராள் அவளை சண்டைக்கு அனுப்பிச்சான். இந்த 10,000 புத்திராளோடு கூட 17 அக்ஷௌஹிணி சைன்யம், பெரிய படை, இந்த சைன்யத்தோடு கூட அதோடு கூட அவனுக்கு நிறைய கமாண்டர் இன் சீஃப், பெரிய பெரிய சேனாதிபதிகள்லாம் இருந்தாள். ஒவ்வொருத்தரும் ஜெனரல்ஸ், ஒரு யானைக்கு ஒரு ஜெனரல், குதிரைப்படைக்கு ஒரு ஜெனரல், இப்படி நிறையா ஜெனரல்ஸ், இந்த சேனாபதிகள் எல்லாரோடும் கூட அதோடு கூட பல ஸ்நேகிதாள், பல அடுத்த ராஜாக்கள், இவனோட கூட இருக்கப்பட்ட ஸ்நேகித ராஜாக்கள் எல்லாரையும் சேர்த்துட்டு பெரிய படையை எடுத்துருந்து பரசுராமரை எதிர்த்து போனான். அப்பொழுது பரசுராமர் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தால் கிடைச்ச கோடாலி, பானம் இவைகள்னால எல்லா சைனியத்தையும் கொன்னாள். சில பேர் பயந்து ஓடி போனாள், சில பேர் இறந்து போனாள். அப்போது கார்த்த வீரியார்ஜுனன் மீதி இருந்த புத்திராளோடு கூட நேர அவன் சண்டைக்கு வந்தான். அதுதான் சொல்கிறாள் இந்த 7வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. புத்திராணாம் அயுதேன 10,000 புத்திராளோடு கூட சப்ததசபிஹி ச அக்ஷௌஹிணீபிஹி 17 அக்ஷௌஹிணி சைன்யத்தோடு கூட சண்டை போட அனுப்பிச்சானவன் கார்த்த வீரியார்ஜுனன். பரசுராமனோடு கூட சண்டை போடுங்கன்னு இத்தனை பேரை அனுப்பிச்சான். இன்னும் யாரெல்லாம் அனுப்பிச்சான்? சேனானீபிஹி, பெரிய கமாண்டர்ஸ் இன் சீஃப் அவளெல்லாம் அனுப்பிச்சான். சேனானீபிஹி அநேக மித்ர நிவகைஹி, பல ஸ்நேகிதாளான ராஜாக்கள்னா அவளோட படையோடு கூட அதிகம் அனுப்பிச்சான். வியாஜிரும்பிதா யோதனஹ சத்யஸ்த்வத் ககுடார பாண விதலன்னு, சத்யா நாள் உடனே என்ன பண்ணேள்? இன்ஸ்டன்ட்லி அவள் அத்தனை பேரையும் தோக்கடிச்சு அவளெல்லாம் கொன்னேள். சத்யஸ்த்வத் ககுடார பாண விதலன் நிசேஷ சைன்யோத்கரஹா, ஒருத்தர் கூட பாக்கி இல்லாமல் எல்லாரையும் கொன்னேள். அப்போது சில பேர் தப்பிச்சுன்னு ஓடினாள். பீதி பிரத்ருத நஷ்டசிஷ்ட தனயா, யாரெல்லாம் உயிர் தப்பிச்சுன்னு ஓடினாளோ, தப்பிச்சுன்னு ஓடினவாளோட கூட அவளையும் திருப்பி அனுப்பிச்சானவன் கார்த்த வீரியார்ஜுனன். நேர அவனே வந்தான், தன்னுடைய புத்திராளோடு கூட நேர வந்து சண்டை போட்டான் பரசுராமரோடு கூட. பீதி பிரத்ருத நஷ்டசிஷ்ட தனயா துவாமாபதத் ஹேஹயா. கார்த்த வீரியார்ஜுனன் நேர அவங்களோட சண்டை போட வந்தானே சொல்கிறாள் குருவாயூரப்பனை பார்த்து பட்டத்திரி 7வது ஸ்லோகத்தில். புத்திராணாமயுதேன சப்ததசபிஹி ச அக்ஷௌஹிணீபிர்மஹா சேனானீபிஹி அநேகமித்ர நிவகைஹி வியாஜிரும்பிதா யோதனஹ சத்யஸ்த்வத் ககுடார பாணவிதலன் நிசேஷ சைன்யோத்கரோ பீதி பிரத்ருத நஷ்டசிஷ்ட தனயः துவாமாபதத் ஹேஹயः. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் பகவான் பரசுராமர் தன் கையால் அந்த கார்த்த வீரியார்ஜுனனை கொன்னாள், அவனுக்கு மோட்சம் கிடச்சிது. அது சொல்கிறாள் இங்கே. லீலாவாரித நர்மதா ஜலவலத் லங்கேஷ கர்வாபக ஸ்ரீமத் பாகு சஹஸ்ரமுக்த பகு சஸ்திராஸ்திரம் நிருந்தன்னமும் சக்ரே த்வய்யத வைஷ்ணவேபி விபலே புத்வாரிம் த்வாம் முதா தியாயந்தம் சித சர்வதோஷமவதீஹி சோகாத் பரம் தே முதம். கார்த்த வீரியார்ஜுனுடைய பராக்கிரமத்தை சொல்கிறாள் இங்கே பட்டதிரி. ஹே குருவாயூரப்பா, ஒரு சமயம் கார்த்த வீரியார்ஜுனன் தன் ஸ்நானம் பண்ணி
ஜலக்கிரீடை பண்ணணுங்கிறதுக்காக தன்னுடைய 1000 கைகள்னால நர்மதையினுடைய பிரவாகத்தை தடுத்து ஒரு டேம் போட்டுவிட்டான். அப்போ அங்கே நர்மதை நதி தேங்கி போயிடுது. அந்த தீர்த்தத்தில் குளித்து விளையாடினான். அந்த நர்மதையினுடைய பிரவாகத்தை தடுத்தான். அதுக்கு கீழ்பாகம் அதனுடைய டவுன் ஸ்ட்ரீமில் எதேச்சியாக ராவணன் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தான். இப்படி நீஞ்சிட்டு இருந்தவன் திடீர்னு நீஞ்சிட்டு பார்த்தா தண்ணியே இல்லை. அவன் உடம்பெல்லாம் அந்த ரிவர் பெட்டில் கிடக்கு, தண்ணியே காணும். இதனடா இப்போ இன்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி நிறையா தண்ணி இருந்தது, ஜோராக நீஞ்சின்னு இருந்தோம். இப்போ உடம்பெல்லாம் இந்த ரிவர் பெட்டில் இருக்கே, தண்ணியை காணுமேனு யோசிச்சு பார்த்தான். ஆஹா, யாரோ டேம் போட்டிருக்கான்னு சொல்லி அவனோட சண்டை போடணும்னு சொல்லிட்டு கிளம்பினான் ராவணன். அவன் நினச்சான் இந்த கார்த்தவீரியார்ஜுனனை கொன்னுபிடலான்னு விட்டு. கார்த்தவீரியார்ஜுனன் 1000 ராவணனை கொல்றதுக்கு சக்தி உண்டு அவனுக்கு. அதனால் அவன் நல்ல அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் எல்லாம் போட்டு ராவணனை கொல்லலை. அவனை எடுத்து கொண்டு போய் மிருகங்களை அடைக்கிற மாதிரி ஒரு சின்ன கூட்டில் அடைச்சி வச்சுட்டான். ராவணனுடைய கர்வத்தை போக்கினான். அப்பேற்பட்ட கார்த்தவீரியார்ஜுனன் அவனுக்கு 1000 கைகள். அதனால் சஸ்திரங்கள் எடுத்து விடுவன். நிறைய அம்புகள் 1000 கையாலே விடுவன். அவன் சக்கராயுதம் இவைகள்லாம் எடுத்து சுவாமிகிட்ட கொண்டு விட்டான். அதெல்லாம் ஒன்றும் உபயோகப்படலை. பரசுராமர்கிட்ட அதெல்லாம் செல்லலை. அப்பொழுது அவனுக்கு தோணித்து, ஆஹா, நமக்கு முன்னாடி வந்திருக்கிறது சாக்ஷாத் மகாவிஷ்ணு வந்திருக்காருன்னு தெரிஞ்சிருந்தது. உடனே தியானம் பண்ணான். ஆஹா, எனக்கு அந்திம காலம் வந்து கொடுத்து போல் இருக்கு. அதனால் நீங்கள் தான் பகவானே வந்திருக்கேள். நீங்கள் முன்னாடி பிரதிஜை பண்ணபடிக்கு என்னை கொல்றதுக்கு நீங்கள் வந்திருக்கேள். நீங்கள் எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னான். பரசுராமர் அவனை வதம் பண்ணால் அவன் வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தாங்கிற அழகான இந்த 8வது ஸ்லோகம் இது. லீலாவாரித நர்மதா ஜலவலல் லீலாவாரித நர்மதா ஜலவலத் லங்கேஷ கர்வாபஹ ஸ்ரீமத் பாகு சஹஸ்ர முக்த பகு சஸ்திராஸ்திரம் நிருந்தன் நமும் சக்ரே त्वय्यथ வைஷ்ணவேபி விஃபலே புத்வா ஹரிம் துவாம் முதா தியாயந்தம் சித சர்வதோஷமவதீஹி சோகாத் புரம் தே முதம். சண்டை போடுறதுக்கு எதிராப்பில் எத்தனையோ ஆயுதங்களை விட்டான், சக்கராயுதத்தை விட்டான். உங்களை ஒன்றும் பண்ண முடியல. அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சுது சாக்ஷாத் ஹரி மகாவிஷ்ணு வந்திருக்காள் பரசுராமனாக தெரிஞ்சுது. உங்களை தியானம் பண்ணான். நீங்கள் அவனை கொன்று அவனுக்கு வைகுண்டத்தை கொடுத்தேள்ங்கிறப்பட்ட 8வது ஸ்லோகம் இது. அழகான ஸ்லோகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஆகேட்டோபகதோர்ஜுனः சுரகவி சம்பிராப்த சம்பத்கணைः ஆகேட்டோபகதோர்ஜுனः சுரகவி சம்பிராப்த சம்பத்கணைः ஆகேட்டோபகதோர்ஜுனः சுரகவி சம்பிராப்த சம்பத்கணைः ஆகேட்டோபகதோர்ஜுனः சுரகவி சம்பிராப்த சம்பத்கணைः त्वत्पित्रा परिपूजितः पुरगतो दुर्मन्त्री वाचा पुनः त्वत्पित्रा परिपूजितः पुरगतो दुर्मन्त्री वाचा पुनः त्वत्पित्रा परिपूजितः पुरगतो दुर्मन्त्री वाचा पुनः गां क्रेतुं सचिवं न्ययुङ्क्त कुधिया तेनापि रुन्धन् मुनि गां क्रेतुं सचिवं न्ययुङ्क्त कुधिया तेनापि रुन्धन् मुनि गां क्रेतुं सचिवं न्ययुङ्क्त कुधिया तेनापि रुन्धन् मुनि प्राणक्षेपसरोषगोहतचमु चक्रेण वत्सो हृतः प्राणक्षेपसरोषगोहतचमु चक्रेण वत्सो हृतः प्राणक्षेपसरोषगोहतचमु चक्रेण वत्सो हृतः शुक्रोज्जीविततातवाक्यचलित क्रोधोऽथ सख्या समम् शुक्रोज्जीविततातवाक्यचलित क्रोधोऽथ सख्या समम् शुक्रोज्जीविततातवाक्यचलित क्रोधोऽथ सख्या समम् बिभ्रद्यात महोदरोपनिहितम्
சாபம் குடாரம் ஷரான் பிப்ரத்யாத மகோதரோபனிஹிதம். சாபம் குடாரம் ஷரான் பிப்ரத்யாத மகோதரோபனிஹிதம். சாபம் குடாரம் ஷரான் ஆரூடஸ்ஸக வாகயந்திரகரதம் மாஹிஷ்மதீமாவிஷன். ஆரூடஸ்ஸக வாகயந்திரகரதம் மாஹிஷ்மதீம் ஆவிஷன். ஆரூடஸ்ஸக வாகயந்திரகரதம் மாஹிஷ்மதீமாவிஷன். வாக்பிர்வத்சமதாசுஷி க்ஷிதிபதௌ சம்பிராஸ்துதாஹ சங்கரம். வாக்பிர்வத்சமதாசுஷி க்ஷிதிபதௌ சம்பிராஸ்துதாஹ சங்கரம். வாக்பிர்வத்சமதாசுஷி க்ஷிதிபதௌ சம்பிராஸ்துதாஹ சங்கரம். புத்ராணாம் அயுதேன சப்ததசபிः சாக்ஷௌஹிணீபிः ஸ்மः. புத்ராணாம் அயுதேன சப்ததசபிः சாக்ஷௌஹிணீபிர்மः. புத்ராணாம் அயுதேன சப்ததசபிः சாக்ஷௌஹிணீபிர்மः. சேனானீபிः அநேகமித்ரநிவகைः வியாஜృంభిதா யோதனः. சேனானீபிः அநேகமித்ரநிவகைः வியாஜృంభిதா யோதனः. சேனானீபிः அநேகமித்ரநிவகைः வியாஜృంభిதா யோதனः. சத்யத்வத்குடார பாணவிதலன் நிஷேஷசைன்யோத்கரः. சத்யத்வத்குடார பாணவிதலன் நிஷேஷசைன்யோத்கரः. சத்யத்வத்குடார பாணவிதலன் நிஷேஷசைன்யோத்கரः. भीतिप्रद्रुतनट्टशिष्टतनयः त्वामापतद्धेहयः. भीतिप्रद्रुतनट्टशिष्टतनयः त्वामापतद्धेहयः. भीतिप्रद्रुतनट्टशिष्टतनयः त्वामापतद्धेहयः. लीलावारितनर्मदाजलवलत् लङ्केशगर्वापः. लीलावारितनर्मदाजलवलत् लङ्केशगर्वापः. लीलावारितनर्मदाजलवलत् लङ्केशगर्वापः. श्रीमद्बाहु सहस्रमुक्त बहुशस्त्रास्त्रं निरुन्धन्नमुम्. श्रीमद्बाहु सहस्रमुक्त बहुशस्त्रास्त्रं निरुन्धन्नमुम्. श्रीमद्बाहु सहस्रमुक्त बहुशस्त्रास्त्रं निरुन्धन्नमुम्. चक्रे त्वय्यथ वैष्णवेऽपि विफले बुद्ध्वा हरिं त्वां मुदा. चक्रे त्वय्यथ वैष्णवेऽपि विफले बुद्ध्वा हरिं त्वां मुदा. चक्रे त्वय्यथ वैष्णवेऽपि विफले बुद्ध्वा हरिं त्वां मुदा. ध्यायन्तं छित सर्वदोषमवधीः सोगात् परं ते मुदम्. ध्यायन्तं छित सर्वदोषमवधीः सोगात् परं ते मुदम्. ध्यायन्तं छित सर्वदोषमवधीः सोगात् परं ते मुदम्. ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் பரசுராமர் அயோக்கிய ராஜாக்கள் பல பேர் இருந்தால் பூமியில் அவளெல்லாம் 21 தலைமுறை ராஜாக்கள் க்ஷத்ரிய வம்சத்தையே அன்னிகிலேட் பண்ணிவிட்டார். எல்லாரையும் வதம் பண்ணி இல்லாமல் அடிச்சுட்டாள் 21 தலைமுறை க்ஷத்ரிய வம்சத்தை. அதை சொல்கிறாள் இங்கே இந்த 9வது ஸ்லோகத்தில். பூயோ மர்ஷித ஹேஹயாத்மஜகணைः தாத்தே ஹதே ரேணுகாம் ஆக்ஞானாம் ஹிருதயம் நிரீக்ஷ்ய பகுஷா घोरां प्रतिज्ञां वहन्. ध्यानानीत रथायुधः त्वमकृताः विप्रद्रुह क्षत्रियान् दिक्चक्रेषु कुठारयन् विशिखयन् निक्षत्रियां मेदिनीम्. ஒரு சமயம் என்னாச்சுன்னா
கார்த்தவீரியார்ஜுனன் வதம் பண்ணோடனே அவனுடைய குமாராளுக்கு ரொம்ப கோபம். இந்த பரசுராமர் தன்னுடைய அப்பாவை கொண்டுட்டாரே இன்னும் கோபம். ஆனால் பரசுராமரோட சண்டை போட்டு அவரை ஒன்றும் பண்ண முடியல அந்த பசங்கள்னால. அதனால் அவள் என்ன நினச்சாள், இவனோட அப்பாவை கொண்டு விடலான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் திரும்பி வந்தாள். இங்கே வந்து அந்த ஏயத்தில் இருந்த ராஜாக்கள் கார்த்தவீரியார்ஜுனுடைய குமாரால் எல்லாரும் ஜமதக்னியை மறுபடியும் கொண்டு விட்டாள். அப்படி கொன்னோடனே ஜமதக்னியுடைய மனைவியான ரேணுகா, பரசுராமனுடைய அம்மா, 21 தடவை மாரில் அடிச்சுட்டாளாம். தன் கணவன் மறுபடியும் இறந்து போயிட்டாரேன்னுட்டு. பூயோ மர்ஷித ஹேஹயாத்மஜகணை, ஹேஹயராஜனுடைய புத்திராளான கார்த்தவீரியார்ஜுன புத்திராள் தாத்தே ஹதே ரேணுகாம், ஜமதக்னியை மறுபடியும் கொன்னாள். அப்பொழுது ரேணுகா என்ன பண்ணாள், ஆக்னானாம் ஹிருதயம் நிரீக்ஷிய பகுஷா கோராம் பிரதிஜாம் வகன்னு 21 முறை தன்னுடைய மார்பில் அடிச்சின்றாள் வருத்தத்தினால. உடனே இதை பார்த்த பரசுராமருக்கு கோபம் வந்தது. உடனே அவர் சபதம் பண்ணார், 21 தலைமுறை ராஜாக்கள் இல்லாமல் பண்ணிவிடுறேன் இந்த பூமியில், க்ஷத்ரியாலே இல்லாமல் பண்ணிவிடுறேன் இந்த பூமியிலேன்னு சொல்லி ஆரம்பித்து சண்டை போட்டாள். எல்லாரையும் வதம் பண்ணாள். தியானானீதரதாயுதா துவமகிருதா, எப்படி தியானம் பண்ணாள். தியானம் பண்ணோன்னு கையில் வில்லு வந்தது, அம்பு வந்தது, சக்கராயுதம் வந்தது, எல்லாம் வந்தது. அதெல்லாம் எடுத்துன்னு போய் கோடாலி வந்தது, எல்லாத்தையும் எடுத்துன்னு எல்லா ராஜாக்களையும் அடித்து நொறுக்கினாள். தியானானீதரதாயுத துவமகிருதா விப்ரத்ருகா க்ஷத்ரியான், விப்ரத்ருகா பிராமண துவேஷிகளான எல்லா ராஜாக்களையும் கொன்னாள். திக்சக்ரேஷு குட்டாரயன் விசிகயன் நிக்ஷத்ரியாம் மேதினீம், இந்த பூமியில் ஒரு க்ஷத்ரியனும் இருக்கப்படாதுங்கிறதாக தீர்மானம் பண்ணி 21 தலைமுறை க்ஷத்ரியாலை அடித்து வீழ்த்தினேள் உங்களுடைய கோடாலியினால். அதனாலேயே உங்களுக்கு பேர் பரசுராமன் ஆயிடுச்சு. திக்சக்ஷேது குட்டாரயன் விசிகயன் நிக்ஷத்ரியாம் மேதினீம் பூயோ மர்ஷிதத் ஹேஹயாத்மஜகணை தாத்தே ஹதே ரேணுகாம் ஆக்னானாம் ஹிருதயம் நிரீக்ஷ்ய பகுஷா கோராம் பிரதிஜாம் வகன் தியானானீதரதாயுதா த்வமகிருதா விப்ரத்ருஹ க்ஷத்ரியான் திக்சக்ரேஷு குட்டாரயன் விசிகயன் நிக்ஷத்ரியாம் மேதினீம். அடுத்த 10வது ஸ்லோகத்தில் பரசுராமர் மறுபடியும் சாந்தமானத்தை சொல்கிறாள். சண்டையெல்லாம் போட்டு எல்லாரையும் கொன்னதுக்கப்புறம், தாத்தோ ஜீவன கிருபாலக குலம் திரிசப்த கிருத்தோ ஜயன் சந்தர்ப்பியாத சமந்த பஞ்சக மகாரக்த ஹ்ரதௌகே பித்ருன் யக்ஞேக்ஷ்மாமபி காஷ்யபாதிஷு திஷன் சால்வேன யுத்யன் புனः கிருஷ்ணோமும் நிஹனிஷ்யதீதி சமிதோ யுத்தாத் குமாரைர்பவான். தன் பிதா ஜமதக்னி மறுபடியும் இந்த கார்த்தவீரியர் அர்ஜுனனுடைய குமாரால்னால வதம் பண்ணத்தை பார்த்துவிட்டு அவருக்கு மறுபடியும் புனக உயிர் கொடுத்தாள். மறுபடியும் ஜமதக்னி எழுந்திருந்தாள். தாத்தோ ஜீவன கிருபாலக குலம் திரிசப்த கிருத்தோ ஜயன்னு, அப்படி தன் பிதாவை கொன்ன க்ஷத்ரிய 21 வம்சங்களை கொன்னாள் பரசுராமர். சந்தர்ப்பியாத, அத்தனை பேரை கொன்னதுனால ரத்த விளாரா ஓடித்து அந்த ரத்த ஆறில் ரத்த தண்ணீரில் தர்ப்பணத்தை பண்ணாள் பித்திருக்களுக்கு. சந்தர்ப்பியாத சமந்த பஞ்சக மகாரக்த ஹ்ரதௌகே பித்ருன்னு, பித்திருக்களுக்கு தான் சண்டை போட்டு கொன்று ராஜாக்கள் கொன்னதுனால அதுலேருந்து வந்த ரத்தத்தினால தர்ப்பணம் பண்ணாலாம். யக்ஞேக்ஷ்மாமபி காஷ்யபாதிஷு திஷன், பெரிய யஜ்ஞம் பண்ணிட்டு இருந்தார். அப்பொழுது காஷ்யபருக்கு பூமி தானம் பண்ணாள். யக்ஞேக்ஷ்மாமபி காஷ்யபாதிஷு திஷன் சால்வேன யுத்யன் புனः, சால்வதேஷ் அரசனோட கூட சண்டை போட்டாள் மறுபடியும் பரசுராமர். மறுபடியும் எல்லா ராஜாக்களையும் கொண்டு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த பொழுது சனகாதிகள் வந்து அவருக்கு உபதேசம் பண்ணாளப்பா, நீ எல்லாரையும் கொல்லணும் முடையில்லை, அடுத்த அவதாரத்தில் கிருஷ்ணன் பிறக்க போகிறான்,
அவன் கெட்ட ராஜாக்கள் எல்லாரையும் அடித்து கொல்ல போகிறான். அப்போ பூமி என்ன போகிறது, பூபாரம் குறைய போகிறது. அதனால் நீயே எல்லா வேலையும் செய்யணும், முடையில்லை, நீ கொஞ்சம் சாந்தத்தைப்படுத்திக்கோன்னாள். யஜ்ஞே க்ஷ்மாமபி காஷ்யபாதிஷு திசன் சால்வேன யுத்தியன் புனः கிருஷ்ணோமும் நிஹனிஷ்யதீதி சமிதோ யுத்தாத் குமாரைர்பவான். நீங்கள் சனத்குமாராதிகள்னால உபதேசம் பண்ணப்பட்டு மகாவிஷ்ணு கிருஷ்ணன் எடுக்க போகிறாள் அடுத்த அவதாரம். அப்பொழுது எல்லா பூபாரத்தை குறைக்க போகிறாள், எல்லா கெட்ட ராஜாக்களையும் கொல்ல போகிறாருங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் சாந்த ஸ்வரூபனாக ஆனேங்கிறத சொல்கிறாள் பட்டதிரி இந்த 10வது ஸ்லோகத்தில். தாத்தோ ஜீவன நிருபாலக குலம் திரிசப்த கிருத்தோ ஜயன் சந்தர்ப்பியாச்ச சமந்த பஞ்சகமஹா ரக்தஹ்ரதௌகே பித்ருன் யஜ்ஞே க்ஷ்மாமபி காஷ்யபாதிஷு திசன் சால்வேன யுத்யன் புனः கிருஷ்ணோமும் நிஹனிஷ்யதீதி சமிதோ யுத்தாத் குமாரைர்பவான். 11வது ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம். அதில் சொல்கிறாள் எப்படி ஒரு சமயம் பிரளயம் மாதிரி சமுத்திரம் பொங்கி கேரளம் முழுக்க உள்ள படுத்து அதுலேருந்து அதை காப்பாற்றினாள். சமுத்திரராஜனை வத்த செய்து அவனோட சண்டை போட்டு சமுத்திரம் எல்லா பூமியை முழுங்காமல் இருக்கிறதுக்கு வழி பண்ணாள். அதை இந்த 11வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ன்யஸ்யாஸ்திராணி மகேந்திர பூபிருதி தபஹ தன்வன் புனர்மஜ்ஜிதாம் கோகர்ணாவதி சாகரேண தரணீம் திருஷ்ட்வார்த்திதத்தாபசைஹ தியாதேஷ்வாச திருதானலாஸ்திரசகிதம் சிந்தும் ஸ்ருவக்ஷேபணாத் உத்சார்யோத்ருத கேரளோ பிருகுபதே வாதேஷ சம்ரக்ஷமாம். ஏய் குருவாயூரப்பா, பரசுராமர் தனக்கு சிவனுடைய அனுகிரகத்தினால கிடைச்ச அஸ்திரங்கள் கோடாலி எல்லாத்தையும் மகேந்திர மலையில் வச்சுவிட்டு தபஸ் பண்ணாள். அப்பொழுது என்ன எடுத்து தபஸ் பண்ணி முடிஞ்சுன்னு இருக்கிறத பூமியெல்லாம் சமுத்திரம் அப்படியே முழுங்க ஆரம்பித்தான். கோகர்ணம்ங்கிற க்ஷேத்திரம் அது வரைந்தும் உள்ள பூமி எல்லாத்தையும் சமுத்திர ஜலம் அப்படியே சாப்பிட்ற மாதிரி பொங்கித்து சமுத்திர ஜலம். அப்பொழுது அங்கே இருந்த தபஸ்விகளெல்லாம் பிரார்த்திச்சுண்டாள் பரசுராமரை தியானம் பண்ணி, நீங்கள் தான் காப்பாற்றணும்னுட்டு. பரசுராமர் என்ன பண்ணார், உடனே தியானம் பண்ணால் உடனே வில்லு கையில் வந்தது. அவர் எந்த வில்லு அம்பு எல்லாத்தையும் மகேந்திர மலையில் கொண்டு வச்சுருந்தாரோ அங்கேருந்து அவர் நினச்ச மாத்திரத்தில் வில்லெல்லாம் வந்தது கையில். உடனே ஆக்னேயாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம், அதை போட்டால் சமுத்திரத்தில் இருக்கிற ஜலமெல்லாம் வற்றி போயிடும். அதை போட்டாள். உடனே சமுத்திரராஜன் பயந்துண்டு, நான் இந்த ஸ்ருவங்கிறதான ஒரு யாக பாத்திரத்தை நீங்கள் வீசி எறிங்கோ, அது பரிந்தும் உள்ள இடத்துக்கு மாத்திரம் நான் போகிறேன், அதுக்கப்புறம் இருக்கிற தேசத்தை நான் விழுங்க மாட்டேன்னு சொல்லி கேரளம்ங்கிறதான ராஜ்யத்தை ஜலத்தில் முழுகாமல் காப்பாற்றினாலாம். அதை இங்கே பட்டதிரி சொல்கிறாள். அது மாதிரி ஆப்பட்டே குருவாயூரப்பா, நீ எங்களையும் ரட்சிக்கணுங்கிறாள் 11வது ஸ்லோகத்தில். ன்யஸ்யாஸ்திராணி மகேந்திர பூபிருதி தபஹ தன்வன் புனர்மஜ்ஜிதாம் கோகர்ணாவதி சாகரேண தரணீம் திருஷ்ட்வார்த்திதஸ்தாபசைஹ தியாதேஷ்வாசதிருதானலாஸ்திரசகிதம் சிந்தும் ஸ்ருவக்ஷேபணாத் உத்சார்யோத்ருத கேரளோ பிருகுபதே வாதேஷ சம்ரக்ஷமாம். கார்த்தவீரியார்ஜுனனுடைய புத்திரால் எல்லாரையும் வதம் பண்ணேள். அப்பொழுது சமுத்திர ராஜா பூமியெல்லாம் கபலீகரம் பண்ணான். அப்பொழுது இவர் எல்லாரும் தபஸ்விகள்லாம் இவரை வேண்டோடனே இவர் ஆக்னேய ஆஸ்திரத்தை எடுத்து விட்டு சமுத்திரத்தை திரும்பி போய் செஞ்சாள். அப்படி கேரள மகாராஜ்யத்தை காப்பாற்றினாளுங்கப்பட்ட இந்த 11வது ஸ்லோகம் இது. கோகர்ணாவதி சாகரேண தரணீம் திருஷ்ட்வார்த்திதஸ்தாபசைஹ தியாதேஷ்வாச திருதானலாஸ்திரசகிதம் சிந்தும் ஸ்ருவக்ஷேபணாத். ஸ்ருவங்கிற யஜ்ஞ பாத்திரத்தை தூக்கி விட்டு வீசி எறிஞ்சேள். அது எங்கே போய் விழுந்ததோ அது வரையும் உள்ள பூமியே சமுத்திர ராஜா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு பிரதிஜை பண்ணி கொடுத்தான். திரும்பி போய் சேர்ந்தான். உத்சார்யோத்ருத கேரளோ பிருகுபதே வாதேஷ சம்ரக்ஷமாம். இவ்வாறாக சமுத்திர ஜலத்திலேருந்து முழுகாமல் கேரள ராஜ்யத்தை காப்பாற்றினாலே. குருவாயூரப்பா,
நீங்கள் எங்களையும் காப்பாற்ற வேண்டும்ங்கிறப்பட்ட உருக்கமான 11வது ஸ்லோகம் இது. ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. பூயோ மர்ஷிதஹேஹயாத்மஜகணைः தாதேஹ தே ரேணுகாம். பூயோ மர்ஷிதஹேஹயாத்மஜகணைः தாதேஹ தே ரேணுகாம். பூயோ மர்ஷிதஹேஹயாத்மஜகணைः தாதேஹ தே ரேணுகாம். ஆக்ஞானாம் ஹிருதயம் நிரீக்ஷ்ய பகுஷः घोरां प्रतिज्ञां वहन्. आज्ञानां हृदयं निरीक्ष्य बहुशः घोरां प्रतिज्ञां वहन्. आज्ञानां हृदयं निरीक्ष्य बहुशः घोरां प्रतिज्ञां वहन्. ध्यानानीतरथायुधः त्वमकृथाः विप्रद्रुहस्क्षत्रियान्. ध्यानानीतरथायुध त्वम् अकृथाः विप्रद्रुहः क्षत्रियान्. ध्यानानीतरथायुधः त्वमकृथाः विप्रद्रुहः क्षत्रियान्. दिक्चक्रेषु कुठारयन् विशिखयन् निक्षत्रियां मेदिनीम्. दिक्चक्रेषु कुठारयन् विशिखयन् निक्षत्रियां मेदिनीम्. दिक्चक्रेषु कुठारयन् विशिखयन् निक्षत्रियां मेदिनीम्. तातोज्जीवनकृन्नृपालककुलं त्रिसप्तकृत्वोजयन्. तातोज्जीवनकृन्नृपालककुलं त्रिसप्तकृत्वोजयन्. तातोज्जीवनकृन्नृपालककुलं त्रिसप्तकृत्वोजयन्. सन्तर्प्याथ समन्तपञ्चकमः रक्तह्रदौघे पितॄन्. सन्तर्प्याथ समन्तपञ्चकमः रक्तह्रदौघे पितॄन्. सन्तर्प्याथ समन्तपञ्चकमः रक्तह्रदौघे पितॄन्. यज्ञे क्ष्मामपि काश्यपादिषु दिशन् साल्वेन युध्यन् पुनः. यज्ञे क्ष्मामपि काश्यपादिषु दिशन् साल्वेन युध्यन् पुनः. यज्ञे क्ष्मामपि काश्यपादिषु दिशन् साल्वेन युध्यन् पुनः. कृष्णो मुं निहनिष्यतीति शमितो युद्धात् कुमारैर्भवान्. कृष्णो मुं निहनिष्यतीति शमितो युद्धात् कुमारैर्भवान्. कृष्णो मुं निहनिष्यतीति शमितो युद्धात् कुमारैर्भवान्. न्यस्यास्त्राणि महेन्द्र भूभृतितपः तन्वन् पुनर्मज्जिताम्. 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 गोकर्णावधिसागरेण धरणीम् दृष्ट्वार्थितः तापसैः. गोकर्णावधिसागरेण धरणीम् दृष्ट्वार्थितः तापसैः. गोकर्णावधिसागरेण धरणीम् दृष्ट्वार्थितः तापसैः. ध्यातेश्वासधृतानलास्त्रचकितम् सिन्धुं स्रुवक्षेपणात्. ध्यातेश्वासधृतानलास्त्रचकितम् सिन्धुं स्रुवक्षेपणात्. ध्यातेश्वासधृतानलास्त्रचकितम् सिन्धुं स्रुवक्षेपणात्. उत्सार्योद्धृतकेरलो भृगुपते वातेश संरक्ष माम्. उत्सार्योद्धृतकेरलो भृगुपते वातेश संरक्ष माम्. उत्सार्योद्धृतकेरलो भृगुपते वातेश संरक्ष माम्. ओमिति श्रीमन्नारायणीये परशुरामचरितं नाम 36 दशकं समाप्तं. ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது
இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேத்தாப்புல ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே பரசுராமச்சரிதம் நாம ஷட்ரிம்ஷம் தசகம். அத்ரே புத்திரதயா புராத்வமனசூயாயாம் யி தத்தாபிதோ ஜாதசிஷ்ய நிபந்ததந்திரிதமனாः ஸ்வஸ்தச்சரன் காந்தயா திருஷ்டோ பக்ததமேன ஹேஹயமயீ பாலேன தஸ்மை வரான் அஷ்டைஸ்வர்யமுகான் பிரதாய ததித ஸ்வேனைவ சாந்தே வதம். சத்யம் கர்த்தும் அதார்ஜுனஸ்ய ச வரம் தச்சக்திமாத்ரா நதம் பிரம்மத்வேஷி ததாகிலம் நிருபகுலம் ஹந்தும் ச பூமேர்பரம். சஞ்ஞாதோ ஜமதக்னிதோ பிருகுகுலே த்வம் ரேணுகாயாம் ஹரே ராமோ நாம ததாத்மஜேஷு அவரஜः பித்ரோரதாः சம்மதம். லப்தாம் நாயகணः சதுர்தச வயாः கந்தர்வராஜே மனாக் ஆசக்தாம் கில மாதரம் பிரதிபிதுः क्रोधाकुलस्याज्ञया ताताज्ञातिग सोदरैः सममिमां छित्त्वाथ शान्तात् पितुः तेषां जीवनयोगमापिथवरं माता च तेदात्वरान्. पित्रा मातृमुदेः तवाकृतवियत् धेनो निजादाश्रमात् प्रस्थायाथ भृगोर्गिरा हिमगिरौ आराध्य गौरीपतिम्. लब्ध्वा तत्परशुं तदुक्तदनुज छेदी महास्त्रादिकम् प्राप्तो मित्रमथाकृत व्रणमुनिम् प्राप्यागमस्वाश्रमम्. आखेटोपगतोऽर्जुनः सुरगवी सम्प्राप्त सम्पद्गणैः त्वत्पित्रा परिपूजितः पुरगतो दुर्मन्त्रिवाचा पुनः. गां क्रेतुं सचिवं न्ययुङ्क्तकुधिया तेनापि रुन्धन् मुनि प्राणक्षेप सरोषगोहतचमू चक्रेण वत्सो हृतः. शुक्रोज्जीविततातवाक्यचलित क्रोधोत सख्या समम् बिभ्रद्ध्यात महोदरोपनिहितम् चापं कुठारं शरान्. आरूढः सह वाहयन्त्रिकरथं माहिष्मतीमाविशन् वाग्भिर्वत्समदाशुषि क्षितिपतौ सम्प्रास्तुथाः सङ्गरम्. पुत्राणाम् अयुतेन सप्तदशभिः चाक्षौहिणीभिः महा सेनानीभिः अनेकमित्रनिवहैः व्याजृम्भिता योधनः. सद्य त्वत्ककुठार बाणविदलन् निःशेषसैन्योत्करः भीतिप्रद्रुतनष्टशिष्टतनयः त्वामापतत् हेहयः. लीलावारितनर्मदा जलवलत् लङ्केशगर्वापः श्रीमद्बाहुसहस्रमुक्तबहु शस्त्रास्त्रम् निरुन्धन्नमुम्. चक्रे त्वय्यथ वैष्णवेऽपि विफले बुद्ध्वा हरिं त्वां मुदा ध्यायन्तं छित सर्वदोषमवधीः सोगात् परं ते मुदम्. भूयोमर्षित हेहयात्मजगणैः ताते हते रेणुकाम् आघ्नानां हृदयं निरीक्ष्य बहुशः घोरां प्रतिज्ञां वहन्. ध्यानानीतरथायुधः त्वमकृथाः विप्रद्रुह क्षत्रियान् दिक्चक्रेषु कुठारयन् विशिखयन् निक्षत्रियां मेदिनीम्. तातोज्जीवनकृन्नृपालककुलम् त्रिसप्तकृत्वोजयन् सन्तर्प्याथ समन्तपञ्चकमः रक्तह्रदौघे पितॄन्. यज्ञे क्ष्मामपि काश्यपादिषु दिशन् साल्वेन युध्यन् पुनः कृष्णो मुं निहनिष्यतीति शमितो
யுத்தாத் குமாரைர்பவான் ன்யஸ்யாஸ்திராணி மகேந்திர பூபிருதி தபஹ தன்வன் புனர்மஜ்ஜிதாம் கோகர்ணாவதி சாகரேண தரணீம் திருஷ்ட்வார்த்திதः தாபசைः த்யாதேஷ்வாசதிருதானலாஸ்திரசகிதம் சிந்தும் ஸ்ருவக்ஷேபணாத் உத்சார்யோத்ருத கேரளோ பிருகுபதே வாதேஷ சம்ரக்ஷமாம். ஓமிதி ஸ்ரீமன்னாராயணீயே பரசுராமச்சரிதம் நாம ஷட்த்ரிம்ஷம் தசகம் சமாப்தம். ஸ்ரீ ஹரயே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु நித்யம் லோகாः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम् मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम् वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम् मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासः भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम्. श्रीहरे नमः. ॐ नमो नारायणाय. ॐ नमो भगवते वासुदेवाय. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.